எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் உருண்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கடலைப்பருப்பு எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. சில பேர் வந்து துவரம்பருப்பு மட்டும் போட்டு உருண்டை குழம்பு வைப்பாங்க. ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி போடும்போது கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் போட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது ஒரு கப்பு, இதில் வந்து துவரம்பருப்பு ஒரு கப்பு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், ரொம்ப காரம் போட வேணாம். நம்ம குழம்புலையும் கொஞ்சம் காரம் போடுவோம் இல்லைங்களா, இது ஒரு பாதி காரம் இருந்தால் போதும். ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா இது கூடயே போட்டு ஊறும்போது நம்ம பருப்போட சேர்த்து அரைக்கி வரப்போ ஈஸியாக மஞ்சிடும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக காஞ்ச மிளகாய் அப்படியே போட்டு அரைச்சிங்கன்னா அரைப்படாது, அப்படி அப்படியே நிற்கும். அதனால் நம்ம இப்போ தண்ணி ஊற்றி இதை ஊற போட்டுருவோம். இது 1 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அரைக்கிறதுக்கு வரும். இது 1 hour நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். பருப்பு நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. அது வந்து தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு 2-3 வாட்டி கழுவிட்டு திரும்பவும் தண்ணி நல்லா வடிச்சிடணும். தண்ணி இல்லாமல் தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ மிக்ஸி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயை போட்டுருவோம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பிடிக்காதவங்க சீரகம் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். வடைக்கு அரைக்கிற மாதிரி தான் அரைக்கணும். இப்போ தண்ணி இல்லாமல் பருப்பு இது போட்டுருவோம். தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா உருண்டை பிடிக்க வராது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். நம்ம வடைக்கு அரைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இப்போது எல்லாத்தையுமே உருண்டை பண்ணக்கூடாது. ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்து தனியாக வச்சிடணும் மாவு. எதுக்குன்னா இது குழம்புல போடும்போது குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கும். இவ்வளோ தூரம் எடுத்து வச்சுக்கிறேன் நான். ஒரு உருண்டை அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் இப்போ என்னென்ன போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். தேங்காய் வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணிடலாம். தேங்காய் போட்டால் நல்ல டேஸ்ட் இருக்கும். மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்படியே ஃபுல்லாக போடக்கூடாது. 1/2 உப்பு போட்டால் போதும். ஏன்னா குழம்புல கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் 1/2 உப்பு அளவு போடுங்க. 1 ஸ்பூன் போடணுன்னா 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். குழம்புல இருக்கிற உப்பையும் இந்த உருண்டை வந்து இழுத்துக்கும். எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பாலா இதை உருட்டிக்கலாம். சின்னதாக போட்டாலே குழம்புல போடும்போது வெந்து வரும்போது குண்டாயிடும். நம்ம இப்போ குழம்புல டைரெக்டாக போட போகிறது இல்லை, வேக வச்சு தான் நான் போட போகிறேன். இந்த அளவுக்கு உருட்டினா போதும், கரெக்டாக இருக்கும். இதோட சின்னதாக போடணுன்னா கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். டைரெக்டாக போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உருண்டை உடையும். அப்புறம் குழம்புல ஓவராக கலந்துட்டு குழன்னு ஆகிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு போட்டோம்னா ஒன்றுமே ஆகாது, கரெக்டாக வந்துடும். நம்மளுக்கு பிகினர்ஸ் கூட அழகாக செஞ்சிடலாம். அதுவும் இல்லாமல் இது வேக வைக்கும் போதே சாப்பிட்லாம். வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புல டைரெக்டாக போட்டால் குழம்பு சாப்பிடும்போது தான் நம்ம சாப்பிட்லாம். இது அப்படியே இதை வேக வைக்கும்போது அப்படியே அவிக்கும் போதே ஒரு 4 உருண்டை எடுத்து பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம், குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெயில் பொரிக்காத ஆவியில் வேக வச்சுருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பால் நல்ல ப்ரோட்டீன். இது மாதிரி எல்லாத்தையுமே பால் பண்ணி எடுத்துடலாம். பருப்பு ஊற வைக்கிறது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் அப்படின்ட்டு கணக்கு பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அப்போதான் எல்லாருக்குமே உருண்டை கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் வந்து 200 கிராம் கடலைப்பருப்பு 200 கிராம் துவரம்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதுக்கு கொஞ்சம் நிறைய தான் பால் கிடைக்கும். இதுவே ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். 2 பேர் இருக்காங்கன்னா குறைச்சிக்கோ. ஊறின உடனே பருப்பு அதிகமாகிடும். இப்போ
உருண்டையெல்லாம் வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்துக்கு இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிளேட் போட்டுக்கலாம். இந்த பிளேட் இல்லைன்னாக்கா இட்லி அவிக்கிற பாத்திரமே வச்சுருங்க. வச்சுட்டு இதில் நம்ம உருண்டையெல்லாம் எடுத்து வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உள்ளே போட்டால் கரைஞ்சிருமா உடஞ்சிருமா அப்படின்ற மாதிரி டவுட்டே இல்லாமல் நல்லா வந்துடும். அது இல்லாமல் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இந்த வேக வச்சோடனே எடுத்து சாப்பிட்லாம். நம்ம சாப்பிட்டுட்டே ஜாலியாக குழம்பு வைக்கலாம். உருண்டை போதும் நம்மளுக்கு, அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்மளே சாப்பிடலாம். வேறுமனே நல்லா இருக்கும். நல்லா மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து மாத்திட்டு இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். இது வெந்துட்டு இருக்கட்டும், குழம்பு ரெடி பண்ணிடலாம். குழம்பு ரெடி பண்றதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை கரைச்சி ஃபர்ஸ்ட் ஊத்திடலாம். புளி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதுல தண்ணி ஊத்திக்கலாம். நம்மளுக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அவ்வளவு தண்ணியை ஃபர்ஸ்ட் ஊத்திடணும். அதோட கொஞ்சம் அதிகமா ஊத்துறேன், ஏன்னா திக்காயிடும். இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். உங்களுக்கு நிறைய வைக்கணும்னா பருப்பும் நிறைய ஊற வச்சு உருண்டை பண்ணிக்கோங்க. குழம்புக்கும் புளி அதிகமா போட்டுக்கோங்க. இதுக்கு என்னென்ன சேர்க்கணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதுல குழம்பை ரெடி பண்ணிட்டு நம்ம தாளிக்க போறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளவு பார்த்து போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கலாம். நம்ம மாதிரி ஒரு 4 தக்காளி பழம் எடுத்து இது கூடயே போட்டு நல்லா கரைச்சிடலாம். இதை நல்லா கை வச்சு நல்லா உடச்சி விட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. கரைச்சிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி குழம்பு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு காரம்லாம் இப்போ செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வானலை சூடு பண்ணிக்கணும். இதுல 1/2 ஸ்பூன் வெந்தயம், வெறும் வானல்ல 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்துட்டு பொடி பண்ணி கொண்டு வந்துடணும். இது குழம்பு கொதிக்கும் போது போடும்போது நல்ல வாசமா இருக்கும். வெந்தய குழம்புல தான் நம்ம உருண்டை குழம்பு போட போறோம். அதான் நல்லா இருக்கும் கமகமான்னு. சாதாரணமா புளி குழம்புல போடக்கூடாது. பூண்டெல்லாம் போட்டு வெந்தய குழம்புல போடும்போது தான் நல்ல டேஸ்டா இருக்கும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை அப்படியே மிக்சியில இல்லைன்னாக்கா கல்லுல பொடி பண்ணி எடுத்து வந்துடலாம். அதே வானல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிக்கலாம். 1/4 ஸ்பூன் போதும். அதுக்கு மேல போட்டா கசந்து போயிடும். நம்ம பொடி பண்ணி போடலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. குழம்பு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதை அப்படியே ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். மூடி 1/4 மூடி தேங்காய், 5 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை குழம்புல சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருக்கோம். நல்லா குழம்பு கொதிக்குது பாருங்க. இந்த சமயத்தை நம்ம வெந்தயம் வறுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதை நான் இடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இதை போட்டு கொதிக்கிறப்ப போட்டாதான் நல்லா வாசமா இருக்கும். இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா அந்த உருண்டைக்கு அரைச்ச மாவு, அதை இதுல போட்டோம். அப்ப
அப்போ தான் குழம்பு வந்து டக்குன்னு திக்கா போட்டு கிளறி ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது, ரொம்ப கெட்டியாயிடும். அளவா பார்த்து எடுத்துக்கோங்க. உருண்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம வேக வச்ச உருண்டையை எடுத்துட்டு வந்துடலாம். உருண்டை வேக வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு பாருங்க. சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு வேணா எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நம்ம ஆற வச்சு நம்ம குழம்புல போட்டுருவோம். குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. டேஸ்ட் சூப்பராக இருக்கு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு. இப்போ வேக வச்ச உருண்டையெல்லாம் இதில் போட்டேன். உங்களுக்கு கரையுன்ற பயமே வேண்டாம். நம்ம சாதாரணமாக ஃப்ரீயாக போடலாம். குழம்புலேயே ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். அப்படியே ஊறிடும். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி மட்டும் மேலே தூவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். வச்ச உடனே குழம்பு சாப்பிடாம ஒரு 1/2 hour விட்டுட்டிங்கனாக்கா அந்த உப்பு காரம்லாம் நல்லா ஏறிடும். குழம்போட டேஸ்ட்லாம் நம்மளுக்கு உருண்டையில் ஏறிடும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷே தேவையில்லை. காய்கறி இல்லாதப்ப இந்த மாதிரி குழம்பு வைங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.